ஊருக்கே பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் பிரமிச்சு போயிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ள இருப்பாங்க. ஆனால் பார்த்தா என்னை விடவே இளமையா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஒரு அதிசயமா இருக்கு. இப்ப இருக்கிற திருநங்கைகள்லாம் அப்படி கிடையாது. இவங்க இன்னமும் அந்த பழைய ஓல்டு ஸ்டைல்லயே அந்த மாதிரியான வாழ்க்கை அது ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு இருக்குல்ல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ராதிகா அம்மாக்கும் எனக்கும் ஒரு தொடர்புனா ஒரு மோதல்ல ஆரம்பிச்சு ஒரு காதல்ல முடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஒருவேளை நம்ம மந்த்ரா கொஞ்சம் அப்படி ஃபயரா இருக்காளே, இந்த ஃபயரை ஆஃப் பண்ணும், இவளை கூலாக்கணும்ன்றதுக்கோசம் பேசணும். நிறைய அவங்களுக்கே தெரியாம நிறைய டேஸ்ட்லாம் வச்ச சோதனைகள்லாம். நாயக்குகள் இருக்காங்கல்ல மேம், அவங்களாம் கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்க கிட்ட இருந்தா ராதிகா அம்மாவை பார்த்து எல்லாமே இவங்க மாத்திக்கணும். இதுதான் அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய கேரக்டருக்கும் சென்னையில இருக்கக்கூடிய கேரக்டரும் நிறைய மாறும். ஒருவேளை ஃபியூச்சர்ல இவங்க மேல ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் அது குறித்தும் நீங்க ஓப்பனா பேசுவீங்களா? மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நம்மளுடைய மந்த்ராவின் பார்வையில ஊடகம் மற்றும் வெளிச்சம் அறக்கட்டளை இணைந்து திருநர் சமூகம் மற்றும் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள்னு அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சேவைக்கு எங்களுக்கு நீங்களும் ஆதரவு அளிக்கணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய நன்கொடையை வழங்கலாம். அதையும் தாண்டி உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை எப்பொழுதும் நீங்க எங்களுடைய சேனலை பின்தொடர்றது மூலமா வழங்கலாம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் திருநங்கை போராளியுமான மந்த்ரா மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். மகளிர் தினம் வரப்போகுது மேம். ஒரு மகளிர் கிட்ட மகளிர் தினம் குறித்த பல விஷயங்களை பேசுறதை தாண்டி அந்த மகளிரா மாறுறதுக்காக ஒரு திருநங்கை படக்கூடிய கஷ்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதற்காக ஒரு திருநங்கை கிட்ட மகளிர் தின ஸ்பெஷல் வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் மேம். உங்களை கவர்ந்த ஒரு திருநங்கை அப்படின்னா யாரு மேம்? முதலாவது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே மகளிருக்கு. அதே சேம் டைம் நம்ம திருநங்கை பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன கவர்ந்த ஒரு திருநங்கை யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரெல்லாம் இல்லம்மா. நான் சொல்லணும்னா என்னோட வயசுக்கு நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போன ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எனக்கும் அம்மா தான். எனக்கு இந்துஸ்தான் குருன்னு சொல்ல, இந்துஸ்தான் குரு, எனக்கு இந்துஸ்தான் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் பிரமிச்சு போயிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ள இருப்பாங்க. ஆனால் பார்த்தா என்னை விடவே இளமையா இருப்பாங்க. எப்படி ஒரு சினி ஆக்டர்ல நதியா மேடம் எவ்வளோ வயசானாலும் அவங்களுக்கு இளமை அப்படியே தான் இருக்கும். இவங்களுக்கு இவ்வளோ வயசான்னு கண்டுபிடிக்க முடியாது. அது போல திருநங்கை மக்கள்ல இந்த அம்மாவை பார்த்தாக்கா இதெல்லாம் ஒரு ரோல் மாடலா கூட சொல்லலாம். ஏன்னா திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அது அனைத்து இதுவாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் பருமானம் தான் பெருசாகிட்டே வரும். திருநங்கைகளை பாருங்க, யாருமே ரொம்ப ஸ்லிம்மா ஒல்லியாலாம் இளம் திருநங்கைகளை தவிர்த்து ஒரு மூத்த திருநங்கைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா குண்டு குண்டா நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா அப்படிதான் இருப்பாங்க. சிலர் உடம்பு நல்ல குண்டா இருக்கிறதே ஒரு பெருமைன்ற மாதிரி நினைப்பாங்க. குண்டா இருந்தோம்னா தான் நமக்கு ஒரு மதிப்பும் கூட, உடம்பு இருந்தாதான் திருநங்கைகள்ல மதிப்பும் நினைப்பாங்க. இது எல்லாத்துக்குமே மாற்றுவா பாத்தீங்கன்னா எங்க அம்மா. அவங்க பேர் ஈரோடு ராதிகா அம்மான்னு சொல்லுவாங்க. ஈரோடு ராதிகா அம்மா இப்ப பூனேல இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பு எந்த அளவுக்கு அவங்க வயசுக்கு அப்படியே ஒரு சின்ன பொண்ணாட்டமே அவங்க உடம்ப அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க. அது எப்படி சொல்ல, திருநங்கைகளே பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்ப செதுக்கி அழகா அவங்க ஒரு திருநங்கை தான் யாருமே சொல்ல முடியாது. இந்த வயசுலயும் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு இந்துஸ்தான் லெவல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை பூனாலெல்லாம் நிறைய மீட்டிங் இருக்கு, நிறைய பஞ்ச் இருக்கு, நிறைய ரொட்டிக்கு போகணும், நிறைய பேர் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க, எல்லாத்துக்கும் வராங்க. இது நடுவுல இந்த ரம்ஜான்ல வேற இப்ப நோம்புல இருக்காங்க. இது எல்லாமே
இவங்க எப்படி இது எல்லாத்துக்கும் பம்பரம் போல போறாங்க, சொயண்டி 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 ரவுண்ட் அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சென்னைக்கும் வருவாங்க, சென்னையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் வந்து பேசுவாங்க. இது எல்லாமே பண்றாங்க. இவங்க உடம்பையும் எப்படி இவங்க இந்த அளவுக்கு வந்து செதுக்குறாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு எங்க அம்மா கிட்ட, ராதிகா அம்மா கிட்ட. ராதிகா அம்மா வந்து எனக்கு இதயம் கனிந்து எனக்கு ஒரு தாய். எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்படின்னாக்கா அது ராதிகா அம்மா தான். அந்த அம்மாவை வந்து நான் ஒரு ரோல் மாடலாவே வச்சு அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வரேன். இப்போ நான் பண்ணிட்டு வர்றதெல்லாம் கூட ராதிகா அம்மாவை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து மந்த்ராவாகிய நான் வந்து பண்றேன்னா பார்த்துக்கோங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு நேர்மையானவங்களோ ஒரு ரோல் மாடலுமா இருப்பாங்கன்றது. ராதிகா அம்மா பார்த்து தான் நான் பிரமிச்சு போயிருக்கேன். அவங்கள பற்றின நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போடுங்க. அவங்களோட இளமையை பற்றி அதில் வந்து ஒரு விஷயம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தலப்பா கட்டி உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு திருநங்கைகள்ல தலப்பா கட்டி உட்கார்றதுல ஒரு சிலர்லாம் பார்த்தாக்க காமெடியா இருக்கும். பட் இவங்கள பார்த்தா அது அது ஒரு விதமான அழகா இருக்கும். ஒரு விதமான அழகுல அவங்க அப்படியும் ஒரு ஸ்டைல்ல அழகை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிச்சன்ல வந்து ஏதோ சமைக்கிற மாதிரி அங்க ஒரு பாட்டு, அதெல்லாம் ஒரு ரீல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் அந்த வீட்டுல வந்து காலையில எந்திரிச்சா கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு சமையல் பண்ணி கொடுக்கும்போது அப்படி இருப்பாங்க தெரியுங்களா. அந்த ஒரு இதுலயும் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஒரு அதிசயமா இருக்கு. இப்ப இருக்கிற திருநங்கைகள்லாம் அப்படி கிடையாது. இவங்க இன்னமும் அந்த பழைய ஓல்டு ஸ்டைல்லயே வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை அது ரொம்ப அழகா இருக்கும். அது போல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் கோடம்பாக்கம் சைட்ல வந்து வடபழனி சைட்ல ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ராதிகா அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு திருநங்கை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இதுல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து குதிரை வண்டியில உட்கார வச்சுட்டு ஒரு பல்லாக்குல எல்லாரும் மேலேருந்து பூ போடுறது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல அப்படியே ஒரு ராணி, ஒரு இளவரசி, ஒரு ராணி வந்து அந்த வண்டியில உட்காந்துட்டு வர மாதிரியே அவங்களுக்கு பூ போடுறது, அவங்க எல்லாரும் கையெழுத்துக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு திருநங்கைகள்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றது மிக பெரிய கொடுப்பனை. கடவுளோட அனுகிரகமும் திருநங்கைகளை மூத்த திருநங்கைகளோட ஆசீர்வாதமும் இப்போ வாழக்கூடிய திருநங்கைகளோட நேர்மையும் இது எல்லாமே ஒருத்தருக்கு கிடைச்சதுதான் இந்த ராதிகா அம்மாக்கு. எல்லாரோட துவாவும் இருந்ததுனாலதான் அவங்க இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவங்க இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல நாங்களும் பயணிக்கிறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், பெருமையா சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து ராதிகா அம்மா வாழ்ற இந்த நேரத்தில் நாங்களும் இருக்கோம், அவங்க குரலை பார்க்குறோம், அவங்களுடைய அவங்க பேச்சுக்கள், அவங்களோட அட்வைஸு அதெல்லாம் பார்க்குறோன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த குதிரை வண்டியில வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெல்லங்கு வைப்பாங்க. நெல்லங்கு வச்சு அந்த மாலை போடும். அந்த மாலை போடுறத கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாலை போட்டா அது ஒரு டைட்லா ஒரு கர்வமா அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த அம்மாக்கு போட்ட மாலையை கூட கழட்டி திருப்பி அவங்களுக்கே போட்டு அழகு பார்ப்பாங்க. இதுதான் ராதிகா அம்மா. அவங்கள பத்தி நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க மேம். அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு இருக்குல்ல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொன்னா நல்லா இருக்கும். ராதிகா அம்மாக்கும் எனக்கும் ஒரு தொடர்புனா ஒரு மோதல்ல ஆரம்பிச்சு ஒரு காதல்ல முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். காதல்னா தவறான காதல் கிடையாது. அம்மா அது ஒரு பொண்ணு நேசம். ஒரு லவ், அம்மா பொண்ணுன்ற ஒரு லவ் தான். அவங்க வந்து இப்போ சமீபத்துல சென்னையில ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கு ஒருத்தவங்க மூலியமா இந்த அம்மாக்கு போன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இந்த அம்மா பேசும்போது எனக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்களோட லைஃப்ல அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள்ல ஒரு சிலதெல்லாம் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஓகே, நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கும் வந்து நான் ஒரு சில பெரியவங்களெல்லாம் தொடாம இருக்கேன், அவங்கள பத்தி மீண்டும் நான் பேசாம இருக்கேன்னா நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது மந்த்ராக்கு வந்து சூட்கேஸா போயிடுச்சு, நல்ல பெட்டி பெட்டியா வாங்கி அடுக்கிட்டா அப்படி. அதெல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்துல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எவ்வளோ சூட்கேஸ்லாம் என்கிட்ட பேரம் பேசினாங்க. அப்பெல்லாம் வாங்காததை இப்பதானே வாங்கிட போறான் அப்படிலாம் இல்லை. ராதிகா அம்மா மேல இருந்த ஒரு பாசம், அந்த அம்மா மேல இருந்த ஒரு மரியாதை, அந்த அம்மா சொன்னாங்களேன்ற ஒரு வார்த்தைக்காக நான் நிறைய விஷயங்களை வந்து வேற ஒன்றும் கிடையாது. இதோட மாற்றத்துக்கு காரணம் இது ஒண்ணுதான். சில நேரங்கள்ல வந்து நான் அந்த அம்மாவை மீறியும் நான் சிலதெல்லாம் பண்றேன். ஏன்னா அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எனக்கு வந்து இந்த அம்மா அப்பா வந்து நான் ஒரு ரோல் மாடலா வச்சு நிறைய விஷயங்கள் பண்றேன்னும் போது
அதுக்கு உண்டான மதிப்பு நான் இவங்களுக்கு தரணும் இல்லைங்களா? அதனால அவங்க சொல் பேச்சுக்கு ஒரு சில விஷயங்களை நான் ஏத்துப்பேன், ஒரு சில விஷயங்களை நான் ஏத்துக்க மாட்டேன். அதுல எனக்கு வந்து அப்படிதான் எனக்கு ஒரு ராதிகா அம்மாவுக்கும் ஒரு உறவுகள் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்களோட கேரக்டர் எல்லாம் பிடிச்சி அவங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பணிவா பேசுவாங்க. ஒரு ஆணவமே இருக்காதுமா. நான் தான் அப்படின்ற ஒரு கர்வமே அவங்க கிட்ட இருக்காது. அதனாலதான் என்னமோ கடவுள் வந்து அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல அறிவையும் நல்ல அழகையும் கொடுத்து கடவுள் வச்சிருக்காங்க. அந்த கர்வம்னு ஒரு ஆணவம்னு ஒண்ணு இல்லாததுனாலதான் அவங்க இன்னைக்கும் இளமையோட இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பேசும்போது ஒரு சின்ன கோதி தானே மந்த்ரா, யாருன்னே தெரியாது, இவளுக்கு என்ன மரியாதை, இவளுக்கு என்ன ஒரு இது. ஏன்னா பெரியவங்களே வந்து ராதிகா அம்மாக்கு பார்த்து சலாம் தேவ் சொல்லும் போது, சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க காலை தொட்டு பாம்பர்த்தி சொல்லும் போது அவங்க என்னெல்லாம் மதிச்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அந்த நேரத்துல அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைன்ற காலகட்டத்திலேயே அந்த அம்மா என்கிட்ட பேசும்போது, சொல்லு சாமி, சொல்லு கண்ணு, என் செல்லம், சொல்லு செல்லம், சாப்பிட்டியா? மந்த்ரா, ஜியோடி செல்லம், நல்லா இருமா, தீர்காயசா இருக்கணும்டா கண்ணனி. ஆமாம், உங்கள் ரூபாய் மொபைலில் நான் பேசி அனுப்பிச்சிருந்தேன், வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்காள் அவனுக்கு. சரிம்மா, நான் பாரு உன்னது சேவில் தான் வச்சிருக்கிறேன் போட்டிருக்கு பாரு, மவுண்ட் மந்த்ரான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரிடா செல்லம், என் சேலா பேர் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். தீர்காயசா இருக்கணும்ப்பா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நீ 100 வருஷம் தள்ளாடும் கிளவி ஆனால் கூட நீ ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் கும்பிட்ற பண்ணாரி அம்மா மாரியம்மாவனை வேண்டிக்கிறேன். சமயபுரத்தம்மா, அங்காள பரமேஸ்வரி, ஏசப்பா, அல்லா, எல்லா தெய்வத்திட்டு வேண்டிக்கிறேன். நீ தீர்காயசா இருக்கணும். ஆமாம், நல்லா இருப்பா. உன் லட்சியங்கள் எல்லாம் இன்னும் வெற்றி அடையணும். இன்னும் பேரோட புகழோட நீ நல்லா தீர்காயசா இருக்கணும். நான் இப்போதான் நீ பாரு, நீ வாய்ஸ் நோட்டு போட்டு நான் இப்போ தான் பார்த்தேன். நீ 5:30 போட்டிருக்கிறீங்க, நான் 7:30 பார்க்குறேன் பாருங்க. அப்படிதான் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது நேரம். நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன்ப்பா, இப்போ தான் பார்த்தேன். சரிப்பா, சரி செல்லம். நல்லா ஜாலியாரு, என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நீ தீர்காயசா இருடா கண்ணு. நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு உள்ளவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், யாரோட உதவியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம செய்கிற ஒரு நல்லது, நல்ல எண்ணங்கள் மனசில் இருந்தாவே, நல்ல புத்தி இருந்தாவே, நல்ல அம்மா அப்பா நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க நல்லவங்களா இருந்தாவே நம்மளுக்கு நல்ல புத்தி தான் வரும் இல்லையா? அது மாதிரி நீ போகிற பாதை நல்ல பாதை, நீ நல்லா இரு. என்னுடைய வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்கணும், தீர்காயசா இருக்கணும்டா கண்ணே. சரி, ஜியோம்மா, ஜியோ. சரி, அந்த மாதிரிதான் பேசுவாங்க. அதாவது சிலர் வந்து இதே மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி சிலரை கவுப்பாங்க. யாரெல்லாம் வந்து சொல்லு செல்லும், சொல்லு சாமின்றாங்களோ அவங்களால நம்பவே கூடாது. ஐஸ் வச்சு அப்படி நம்மள வந்து உருக்கி கடைசியில் நம்ம புறவெளியை பிடிப்பாங்க. பட் அந்த கேட்டகரியில ராதிகா அம்மா கிடையாது. இயல்பாவே அவங்க, அதாவது என்கிட்ட மட்டும் தான் அப்படி பேசுறாங்களா, ஒருவேளை நம்ம மந்த்ரா கொஞ்சம் அப்படி ஃபயரா இருக்காளே, இந்த ஃபயரை வந்து ஆஃப் பண்ணும், இவளை வந்து கூல் ஆக்கணுன்றதுக்கோசம் பேசுறேன்னு நிறைய அவங்களுக்கே தெரியாம நிறைய டெஸ்ட்லாம் வச்சேன், சோதனைகள்லாம். பட் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாங்க. உங்ககிட்ட மட்டும் நான் இப்படி இல்லாம என்கிட்ட பழக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டயுமே நான் இப்படிதான், இது என்னோட இயல்பே இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணி எனக்கு இன்னும் அவங்க மேல வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகமாச்சு. இந்த காலகட்டத்துல இப்படி இருக்காங்களா, நம்ம திருநங்கை சமுதாயத்துல இப்படி ஒரு ஏஞ்சலா, இப்படி ஒரு தேவதையா அப்படின்ற. உண்மைக்கு பார்த்தா திருநங்கை சமுதாயத்துல இவங்க ஒரு தேவதை தான். இவங்க ஒரு தேவதைன்னா சாதாரண தேவதை கிடையாது, இவங்க ஒரு அழகு தேவதை. அப்படிதான் நான் இவங்களுக்கு சொல்ல, நான் வர்ணிப்பேன். என் குருவை வந்து லட்சம் இல்ல கோடி வாட்டி என் குருவை அவங்க அழக வர்ணிக்கிறது தப்பு கிடையாது. பெண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய மாதிரியான ஒரு அழகுல இருக்கும் போது அவங்கள அழகை பத்தி பேசுறது எதுனா தப்பு இருக்காமா? இல்ல இல்லையா? அந்த இடத்துல என் குரு ராதிகா அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க அதாவது வந்து மந்த்ராவோட அம்மா ராதிகா அப்படின்னு சொல்றதை விட ராதிகா அம்மாவோட பொண்ணு மந்த்ரான்னு நான் சொல்றது ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நிறைய விஷயங்கள் அவங்கள ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க மேம். ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவங்கள பார்த்து சில விஷயங்கள் உங்கள நீங்க மாத்திப்பீங்கல்ல, அந்த மாதிரி மாத்திக்கிட்ட சில விஷயம் எங்ககிட்ட சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்ன மேம்? அதாவது ராதிகா அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கின விஷயங்கள் என்னன்னா, இந்த திருநங்கை சமுதாயத்துல எல்லாருமே எவ்வளவு பின்ன ஒண்ணு இப்படித்தான் அப்படித்தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அடுத்த நாள் நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னுவாங்க.
ரொம்ப மாத்தி இதுதான் நான் வந்து இந்த கடந்த ஒரு 25 வருஷமா இந்த திருநங்கை மக்கள் கிட்ட நான் சந்திச்சது கத்துக்கிட்டதெல்லாம் இதுதான். பட் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த ராதிகம்மா இருக்காங்க. சொன்னது தப்போ ரைட்டோ, ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே பாருங்க, ஐயோ அது தப்பாயிடுச்சா, சாரிடா கண்ணு அப்படின்ற வார்த்தை தான் வருமே கண்டி, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் எப்படா கண்ணா சொன்னேன் அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில வராது. அது நான் நிறைய வாட்டி கவனிச்சிட்டேன். அப்போ அதுவும் நம்ம கத்துக்கணும். அதாவது நம்ம பேசின விஷயங்கள்ல ஏதோ தவறு நம்மளுக்கு தெரியாம கூட வார்த்தைகள் வந்துட்டு இருக்கலாம், நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு தவறுன்னு செஞ்சு அந்த தவறை வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை ஒத்துக்க தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டா அது வந்து அதோட முடிஞ்சிடும். நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு அதை சமாளிச்சுட்டு இப்ப பாருங்க எல்லாரோட மொபைல்லயும் வந்து ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டே அவங்களுக்கு வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் ரெக்கார்டு செல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணா நமக்கு கேட்கும், திஸ் கால் ரெக்கார்டிங்னு இங்கேயே கேட்கும் அங்கேயே கேட்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த ஆப் எல்லாம் வந்து பயன்படுத்துறது இல்லை. ரெக்கார்ட் இப்ப நம்ம பேசுறோம் ஏதோ ஒன்று பேசுனா இன்னொரு செல் எடுத்து அதுல ரெக்கார்டு வச்சுக்கிறாங்க பதிவு. இப்ப இதெல்லாம் நடக்குது. அப்படின்னும் போது நம்ம இல்லைன்னு அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னோம்னா அது ஒரு 2 நாள் கழிச்சு நீ பேசுனதை ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ப இன்னும் இது அசிங்கம், இன்னும் இது அப்படி வளரும். எதுக்கு அதெல்லாம்? ஐயோ ஆமா நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன், சாரி நான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லையே. பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும், நம்ம தவறு பண்ணோம்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாதுடா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ராதிகம்மா கிட்ட நான் கத்துக்கிட்டேன். நான் இப்ப அதையே நான் ஃபாலோ பண்றேன். நான் கூட ஒரு சில விஷயங்கள் தவறு பண்ணியிருந்தேன்னா சாரிம்மா தெரியாம பண்ணிட்டேன், சாரி மன்னிப்பு கேட்டுருது. அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஸ்டபனா இருப்பேன். நான் தப்பே பண்ணியிருந்தா கூட நீ ஒன்னே நல்லவ கிடையாது, நான் ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி போன இந்த மந்த்ராவை இந்த ராதிகம்மா வந்து கொஞ்சம் புரிதல் தன்மை கொடுத்துருக்காங்க. அதனால என் குருவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இன்னொன்று வந்துட்டு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், ராதிகம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஷா ஓன்ட்டு மும்பை பூனால பேசுறாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அவங்க இந்துஸ்தான் குரு தான். அங்க அவங்க பஞ்சில அவங்க சபையில எப்படி பேசுவாங்கன்றதுலாம் நான் பார்க்கல. பட் சென்னையில எங்க கிட்ட எல்லாம் வந்து அவங்க பேசுற விதமே ரொம்ப பொறுமையா இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி பேசுவாங்க. சொல்லு சாமி சாப்பிட்டேன்னா செல்லும். அவங்க சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அந்த அம்மா கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய கூட வந்துல அவங்க ஒரு செகண்ட்ல அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு கதையே இல்ல, வீடுமா அப்படி ஒரு சிரிச்சு அதை அப்படியே ஒரு சாலாக்கி முடிச்சுட்டு போயிடுவாங்க. கத்தியத்து வெட்டிக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கூட ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு திறமையான ஒரு திருநங்கை அப்படின்னா எங்க ராதிகம்மாவை தான் நான் சொல்றேன். இவங்க கிட்ட இருந்து சென்னையில ஜமாத் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய மற்ற நாயக்குகள் இருக்காங்கல்ல மேம், அவங்க எல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்க கிட்ட இருந்தா அதாவது இப்ப நான் சொன்னமா சென்னையில ராதிகம்மா வந்து நான் ஒரு ரோல் மாடலா வச்சு நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா அவங்க கிட்ட எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிருக்கு, நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். சென்னையிலன்னு பாத்தீங்கன்னா ராதிகம்மாவை பார்த்து எல்லாமே இவங்க மாத்திக்கணும், இதுதான் அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய கேரக்டருக்கும் சென்னையில இருக்கக்கூடியவங்க கேரக்டரும் நிறைய மாற்றணும், டோட்டலாவே மாறணும். அடுத்த பிறவியில தான் ராதிகம்மா மாதிரி இவங்க பிறந்து வரணுமே காண்டி இவங்கெல்லாம் கத்துக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலா வச்சு இவங்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இதே ராதிகம்மாவும் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுதாம்மா முன்னேறி வந்திருக்கேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சின்னதுல கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன், என்னோட கஷ்டத்துல தான் நான் இவ்வளோலாம் ஆகி வந்திருக்கேன் என்கிட்ட மனசீட்டில் நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் கூட உண்மைதான். பட் சென்னையில இருக்கிறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் ஆரம்பத்திலேயே நான் கோடீஸ்வரி, எங்க அப்பா அம்மா வந்து அப்பவே கார் வச்சுட்டு இருந்தாங்க, நான் டாப் லெவல்ல இருந்தவ, இப்பதான் நான் டூப் ஆயிட்டேன் அப்படின்லாம் வந்து இவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா, அதாவது ஏதோ ஒரு படத்துல பார்ப்பாங்க, கஞ்சி குடிப்பாங்க, வெளியே பார்த்தா வாழை இலையில நெய் தடவி தூக்கி போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சென்னை இவங்கெல்லாம் வந்து ராதிகம்மா மாதிரி வருவாங்க, கத்துப்பாங்கலாம் நம்ம பேசுது தவறு. ஆனா இந்த சென்னை நாயக்கர்களை அவங்க அதிகமா ஆதரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறோம் மேம். ஒருவேளை ஃபியூச்சர்ல இவங்க மேல ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் அது குறித்தும் நீங்க ஓப்பனா பேசுவீங்களா? கண்டிப்பாமா. அதாவது இப்ப ஒரு மகளிர் தினத்துக்கு வந்து திருநங்கைகளையும் நான் வந்து பெண்ணாதான் பாக்குறேன். ஏன்னா நாங்களும் பெண்ணுக்கு ஈடுக்கு ஜோடா தானே மாற்றேன். எந்த வகையில நாங்க குறைஞ்சிருக்கோம்? பெண்ணுக்கு ஈடு இல்ல மேம், நீங்க முழுசா உங்களை பெண்ணா மாத்திருக்கு. நாங்க எங்களெல்லாம் செதுக்கி இருக்கோம், தன்னைத்தானே சிதைக்கின ஒரு சிற்பங்கள். நாங்கெல்லாம் கலைகளுடைய அந்த சிப்பிகளும் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நாள்ல எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பா நினைச்சு அம்மாவை பத்தி பேசுறேன். ஏன்னாக்கா
ஒரு தாய் 1000 தவறுகள் பண்ணலாம். பிள்ளைகள் கேட்க தான் செய்வாங்க. கேட்காம இருப்பாங்களோ? அம்மாவாச்சே அதனால தப்புன்ட்டாங்க, கேட்கக்கூடாது தப்பு அப்படின்னு இருந்துருவாங்களோ? தாய் தவறு பண்ணா பிள்ளைகள் கேட்கணும், பிள்ளைகள் தவறு பண்ணா தாய் கேட்கணும். இதுதானம்மா உண்மையிலே ராதிகா அம்மாவை வந்து நான் அம்மாவா பாக்குறேன். இந்த நல்ல நாள்ல அவங்கள வந்து நான் சந்தோஷப்படுத்தணும், எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணும், அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்ட்டு இந்த ஒரு உமன்ஸ் டே அதுவும் நான் எங்க அம்மா பத்தி நான் பேசுறேன். இது வந்து அவங்களுக்காக நான் செலிப்ரேட் பண்றேன் இந்த வீடியோவை. அப்படி இருக்கும்போது இதே சேம் டைம் ராதிகா அம்மா தவறு பண்ணாலும் கண்டிப்பா நான் பேசுவேன். அதெல்லாம் நான் வந்து நம்ம குரு தானே, நம்ம அம்மா தானேலாம் மந்த்ரா இருக்க மாட்டேன். ரோல் மாடல்ன்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நான் வந்து கத்துக்கிட்டேன், அதை ரோல் மாடலா வைக்கிறேன். பட் அவங்க கிட்ட பேட் ஹாபிட் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நான் பேசதான் செய்வேன். அதாவது இந்துஸ்தான் குரு எனக்கு அம்மா, அவ்வளவுதான். சென்னையில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இனி வரைக்கும் ராதிகா அம்மா வந்து தலையிட்டு பேசுனது கிடையாது. அவங்க பேசின ஒரு 2 விஷயம் என்னன்னா, அந்த முன்னாமாவை வந்து வயசானவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வேண்டாமா நீ இது வரைக்கும் பேசியிருக்கிற, இதோட இது கொஞ்சம் அவங்க மேல இந்த பியார்லயே நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதை, அவ்வளவுதான். அவங்க சொன்ன சொல்லியும் காப்பாற்றணும். முன்னா என்ன சொன்னாங்களோ அந்த முன்னாமா அந்த சொல்லி அவங்க காப்பாத்தி அவங்க லிமிட்ல அவங்க இருந்துட்டால் நான் யாரை பத்தியும் பேச போறது கிடையாது. நான் எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் லிமிட்ல நான் இருந்துப்பேன். பட் அவங்க லிமிட்டை மீறினாங்கன்னா நான் ராதிகா அம்மாவோடைய லிமிட்டை நானும் மீற வேண்டியதா இருக்கும். அதையும் நான் இதுல தெளிவுபடுத்திக்கிறேன். எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஒரு சில விஷயங்கள் தான்மா, பெரியவங்கன்னு எதை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுப்பேன். இது என்னோட பர்சனல் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்ல வந்து என் குரு ராதிகா அம்மாக்கா அம்மா முன்னம்மா, சரிங்களா? அதனால அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பொண்ணு தானேன்ற உரிமையில வந்து என்கிட்ட கேட்டாங்க. சரி, எங்க அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணோம்ல, எங்க அம்மாவை நான் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. அதனால எங்க அம்மாக்காக இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் ஒரு படி இறங்கிட்டேன். சரி, உங்களுக்கு மேல இருந்த மதிப்பு மரியாதைக்கு நான் ஏதோ பேசுறேன். பட் அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்த நாள் நான் நானாவே இருப்பேன். அவங்க அதை மீறினாங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மம்மி பாம்பர்த்தின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்திட்டு முன்னம்மா அப்படியே தான் இருக்காங்க. இதனால எனக்கு முன்னாமா மேலேயே கூட சில மதிப்புகள் கூடுது. பரவாயில்ல, அவங்க சொன்ன மாதிரி அப்படியே இருக்காங்களே, பரவாயில்ல, குட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது என்னைக்கு வந்து இது மீறி வெளியே வராங்க, தவறும் பட்சத்தில் அவங்க வெளியே வரும்போது அப்போ ராதிகா அம்மா வந்து திரும்பவும் என்னை வந்து ஆஃப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நல்லா இருக்குமா? இருக்கு, பேசுவேன். அப்போ இவங்களோட தவறுகளையும் நான் வந்து எடுத்து காட்டுவேன். சொல்லி பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் பேசுவோம். மற்றபடி அது வேற, இது வேற. இது வந்து என்னோட பாசத்தில் எனது இதயம் கனிந்த என் தாய் இந்துஸ்தான் குரு, எங்க அம்மா பூனா ராதிகம்மா, ஈரோடு ராதிகம்மா, அப்புறம் தான் இப்ப பூனாக்கு போயிருக்காங்க. எனது அழகு தேவதை ஏஞ்சல், ரோஜா மலர், இது போல நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லலாம். அவங்களோட ஒவ்வொரு ரீல்ஸுமே நீங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு டாக்டர் பட்டன் கொடுத்தாங்க ராதிகா அம்மாக்கு. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போவாங்க. அது உள்ள நுழையும் போது கையில ஒரு கலசம் கொடுத்து அதுல தேங்காய்லாம் வச்சு அந்த கலசத்தை எடுத்துட்டு அவங்க நடந்து வரும்போது அப்பா அந்த மாதிரி இருக்குமா. நான் அதை அப்பப்ப வச்சு பார்ப்பேன். என்னடா இது திருநங்கைகள்லயே இவங்க ஒரு எப்படி, அதாவது நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நிறைய திருநங்கைகள் வந்து அசல் பெண்ணு மாதிரியே இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு வகையில எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கொக்கரக்கோதான்றது வந்து தெரிஞ்சிடும். கோத்தி, அதாவது கொக்கரக்கோனா ஒரு திருநங்கை தான்றது வந்து தெரிஞ்சிடும். பட் இந்த அம்மாவை பேசினாலும் சரி, அவங்க நடையிலையும் சரி, அவங்க பாடி ஸ்ட்ரக்சர்லயும் சரி, அவங்க முகத்துலயும் சரி, அவங்க குரல்லையும் சரி, எதுலையுமே இவங்க ஒரு திருநங்கைன்னு தெரியாது. என்ன கடவுளை இவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு பெண்மையை வந்துட்டு. எல்லாருக்கும் பெண்மையை அள்ளி கொடுத்து ஏதோ 1-2 புடுங்கிட்டாரு, இது கொடுத்தா நீ ஓவரா ஆடுவேன்னு. ஆனா இவங்களுக்கு வந்து வஞ்சமே இல்லாம பெண்மை தனத்தை அள்ளி கொட்டிட்டாரு, ஆசீர்வாதமா கொட்டிட்டு இருக்கிறாரு அந்த பிரம்ம. ஏன்னா எவ்வளவு அழகு திருநங்கைகளும் மௌனமா அவங்க இப்படியே இருக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க பெண்ணா அந்த டவுட் கூட வராது, அந்த மாதிரி இருந்துருவாங்க. பட் பேசும்போது அக்கா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ஐயோ என்ன இவங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு, இவங்க திருநங்கையோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட அது கூட கிடையாதுமா. என்னதாமா இந்த கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லாம போச்சு. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்சுட்டு கடவுள் எங்களுக்கெல்லாம் சில குறைகளை கொடுத்துட்டு இந்த அம்மாவை இப்படி அள்ளி 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 அழகையும் அறிவியும் அள்ளி அள்ளிக்கு கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்?
எவ்வளவுதான் பாசம் உறவு முறை அதெல்லாம் தாண்டி நீங்க கொண்ட கொள்கையிலும் இவ்வளவு ஒரு பிடிமானத்தோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். மகளிர் தின சிறப்புக்காக இவ்வளவு விஷயங்களை உங்களை கவர்ந்த திருநங்கை குறித்து நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா. அனைவருக்குமே வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். திருநங்கைகளுக்கும் சொல்ற, திருநங்கை பெண்கள் அனைவருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. மந்த்ராவின் பார்வையில ஊடகத்தில் இருக்கும் அனைத்து திருநங்கை மற்றும் பெண் நேயர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.